தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் 3000 தேர்தலுக்காக அள்ளித் தருகிறது திமுக. தமிழக ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாக உள்ளது. திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க திமுக இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதனால் வரும் 2026 பொங்கலுக்கு 5000 ரூபாய் பணத்துடன் பொங்கல் பரிசு வழங்கலாம் என ஆலோசனை நடக்கிறது. இதுகுறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, நிதித்துறை அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்க அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே சமயம் தேர்தலை முன்னிட்டு இதுவரை இல்லாத அளவாக ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் உத்தரவிட்டனர். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம், அதற்கு எவ்வளவு செலவாகும், அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அதன் அடிப்படையில் 2.25 கோடி கார்டுதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்க பணம், தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் என தலைமை செயலக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. கோர்ட் அவமதிப்பு வழக்கு, கலெக்டர் ஏடிஜிபி ஆஜராக உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை. ஐகோர்ட் மதுரை கிளை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டும் அமல்படுத்தாமல் திமுக அரசு பிடிவாதம் காட்டியது. இதனால் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார் மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர், கோயில் செயல் அலுவலர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஐகோர்ட் மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன், வீரகதிரவன், விகாஸ் சிங் ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். இதைத் தொடர்ந்து நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு, கோர்ட் அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலாளர், ADGP ஆகியோர் வரும் 17ஆம் தேதி காணொலியில் ஆஜராக வேண்டும். மத்திய உள்துறை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்க்க மனுதாரர் தரப்பு கோரியது. அதன் அடிப்படையில் மத்திய உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக அரசு தொடர்ந்து பிடிவாதம், சித்தா பல்கலை அமைவதில் சிக்கல், UGC விதிகளை ஏற்க மறுப்பது ஏன்? தமிழகத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனைகள் பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்து புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கும் மசோதா 2022 சட்டசபையில் நிறைவேறியது. இதன் வேந்தராக முதல்வர் செயல்படுவார். துணைவேந்தர் உட்பட முக்கிய பணியிடங்களை நிரப்ப முதல்வருக்கே அதிகாரம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சித்தா பல்கலைக்காக சென்னை மாதவரத்தில் 25 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் UGC எனப்படும் பல்கலை மானியக் குழுவின் விதிகளுக்கு புறம்பாக பல்கலை வேந்தராக முதல்வரை நியமிப்பது குறித்து கவர்னர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு அளித்த பதில் திருப்தி அளிக்காததால் மசோதாவை கவர்னர் திருப்பி அனுப்பினார். ஆனால் அதில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் அதே மசோதாவை சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தது தமிழக அரசு. இதையடுத்து இந்த மசோதா மீது முடிவெடுக்கும்படி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பினார் கவர்னர் ரவி. தமிழக அரசின் பிடிவாதத்தால் சித்தா பல்கலை அமைவதில் இழுபறி நீடிப்பதாக சித்த மருத்துவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து டாக்டர்கள் சிலர் கூறியதாவது, சித்தா பல்கலை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு மாறினால் பல்கலை விரைவாக அமையும் வாய்ப்புள்ளது. தமிழக அரசின் டாக்டர் MGR மருத்துவ பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் தனியார் டாக்டர் ஒருவரை தமிழக அரசு முன்னிலைப்படுத்தியது.
ஆனால் கவர்னர் அதை ஏற்க மறுத்து அரசு டாக்டரை துணைவேந்தராக நியமித்தார். கவர்னரின் செயல் அரசுக்கு பிடிக்காததால் கால்நடை பல்கலை உட்பட பல பல்கலைகளுக்கு துணைவேந்தரை நியமிக்காமலேயே வைத்துள்ளது. சித்தா பல்கலை வேந்தராக முதல்வர் செயல்பட்டால் முக்கிய பணியிடங்களில் அவர்களுக்கு சாதகமான தனியார் டாக்டர்களை நியமிக்க அரசு வாய்ப்புள்ளது. அதே சமயம் வழக்கமான நடைமுறைகளின்படி கவர்னரை வேந்தராக தொடர்ந்தால் துணைவேந்தர், பதிவாளர், நிதி அலுவலர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் போன்ற முக்கிய பதவிகளில் அரசு டாக்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அதன் பிடிவாதத்தை விட்டு தந்தால் தமிழகத்தில் சித்தா பல்கலை விரைவில் அமையும். ஆனால் அதை செய்யாமல் அரசு தொடர்ந்து அடம் பிடிப்பதே பல்கலை அமைவதில் முட்டுக்கட்டையாக உள்ளது. பல்கலை வேந்தர் விவகாரத்தில் தமிழக அரசு யுஜிசி விதிகளை ஏற்க மறுப்பது ஏன்? மசோதாவில் சில திருத்தங்களை மேற்கொண்டால் இதற்கு ஒப்புதல் கிடைக்க வாய்ப்புள்ளது என சித்தா டாக்டர்கள் கூறினர். உத்தரவை மதிக்காத அதிகாரிகள், சென்னை ஹைகோர்ட் கடும் கண்டனம். டிஜிபி அறிக்கை அளிக்க ஆணை. சென்னை KK நகரைச் சேர்ந்த பிரமீளா ஜார்ஜ் டவுன் ஐயாசாமி முதலி 2வது சந்து பகுதியில் உள்ள சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் 2017ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த ஹைகோர்ட் சாலை ஆக்கிரமிப்பை அகற்றும்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. கோர்ட் உத்தரவு இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக மனுதாரர் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியம், குமரப்பன் அடங்கிய பெஞ்ச் இதை விசாரித்தது. ஆக்கிரமிப்பை அகற்ற பாதுகாப்பு அளிக்க கோரி போலீசுக்கு கடிதம் எழுதினோம். பாதுகாப்பு கிடைக்காததால் பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை என சென்னை மாநகராட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மாநகராட்சியின் கடிதம் தெளிவாக இல்லை என போலீஸ் தரப்பு விளக்கம் அளித்தது. அரசின் இரு துறைகளுக்கிடையே ஒத்துழைப்பு இல்லாதது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே நிர்வாகத்தின் அடிப்படை என்பதை உணர வேண்டும். இந்த வழக்கில் உள்துறை செயலர், டிஜிபி ஆகியோரை தாமாக முன்வந்து இணைக்கிறோம். கோர்ட் மற்றும் அரசு உத்தரவுகளை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கின் மறு விசாரணை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குடியுரிமை பெறுவதற்கு முன் வாக்காளராக சேர்ந்தது எப்படி? சோனியாவுக்கு கோர்ட் நோட்டீஸ். இந்திய குடியுரிமை பெறும் முன் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்தது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு டெல்லி கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பிறந்தவர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவை 1968இல் காதலித்து திருமணம் செய்தார். இதையடுத்து 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பெற்றார். ஆனால் அதற்கு முன்னதாக 1980ஆம் ஆண்டே சோனியாவின் பெயர் டெல்லி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடும்படி டெல்லி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விகாஸ் திரிபாதி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை கடந்த செப்டம்பர் 11இல் விசாரித்த கூடுதல் சிறப்பு மேஜிஸ்ட்ரேட் வைபவ் சௌரிஷியா குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆவணங்கள் இல்லை, எனவே சோனியா மீது வழக்கு பதிவு செய்ய அவசியமில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விகாஸ் திரிபாதி டெல்லி கோர்ட்டில் சமீபத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்கும்படி சோனியா மற்றும் டெல்லி போலீசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கு, காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் கைது. 8வது நபரை தட்டி தூக்கியது NIA. கடந்த மாதம் 10ஆம் தேதி டில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிகுண்டு வெடிப்பில் 15 பேர் பலியாகினர். போலீசார் நடத்திய விசாரணையில் உமர் நபி என்ற பயங்கரவாதி தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது. டில்லியின் பல்வேறு பகுதிகளை உமர் மற்றும் அவனது கூட்டாளிகள் நோட்டமிட்டதும் NIA விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து உமருக்கு நெருக்கமானவர்கள், அவனது கூட்டாளிகள், அவனுக்கு உதவியோர் என பலரையும் அடுத்தடுத்து கைது செய்து வருகின்றனர். இதையடுத்து டெல்லி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் பலகட்ட சோதனைகள், விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே ஹரியானாவை சேர்ந்த டாக்டர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லாவை சேர்ந்த மேலும் ஒரு டாக்டர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் பிலால் நசீர் மல்லா பயங்கரவாதி உமருக்கு மிக நெருக்கமாக இருந்ததாக NIA அதிகாரிகள் கூறினர்.
டில்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல்களில் ஈடுபட்ட உமருக்கு ஆயுதங்கள் வழங்கியது, பயங்கரவாத சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை அழித்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் நசீர் மல்லா ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 8வது நபராக நசீர் மல்லாவை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடப்பதாகவும் மேலும் பலர் கைதாக வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். வந்தே மாதரம் பாடலை அவமதித்த திமுக எம்பி ராசா இந்து முன்னணி கண்டனம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கை. நம் நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றில் விடுதலை போராட்ட வீரர்களின் தாரக மந்திரமாக விளங்கியது வந்தே மாதரம் என்ற சொல். மக்களுக்கு உற்சாகத்தை, உணர்ச்சியை, உத்வேகத்தை கொடுத்தது இந்த மந்திரம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறையை தாங்குவதற்கான மருந்தாக அமைந்தது வந்தே மாதரம். இந்த பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு விழாவையொட்டி லோக்சபாவில் பிரதமர் மோடி அது பற்றிய கருத்தை துவக்கி வைத்து பேசினார். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக எம்பி ராசா, வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிரானது, அவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது. இதனால்தான் காங்கிரஸ் அதை புரிந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொள்ளவில்லை என பேசினார். முஸ்லிம்கள் ஓட்டுக்காக காங்கிரஸ், திமுக மாறி மாறி அவர்களை தாஜா செய்வதுடன் தேசத்துக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்ல வைக்கிறது. வந்தே மாதரத்தின் பெருமையை குலைக்கும் வகையில் லோக்சபாவில் பேசிய ராசாவுக்கு கடும் கண்டனம் என கூறியுள்ளார். தெருநாய்கள் பற்றி விழிப்புணர்வு, பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். தெருநாய்களால் ஏற்படும் ஆபத்து குறித்து பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதன் அவசியம் குறித்து பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் விளக்க வேண்டும். தெருநாய்களால் ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்து பள்ளி அறிவிப்பு பலகையில் எழுதுவதுடன் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நாய்க்கடிக்கு ஆளாகும் மாணவர்கள் தயக்கமின்றி அது குறித்து ஆசிரியர்கள் பெற்றோரிடம் கூற வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும். பள்ளிகள் செயல்படும் இடங்களை சுற்றி தெருநாய்கள் நடமாட்டம் இருந்தால் அது குறித்து உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மாணவர்கள் தெருநாய்களுடன் விளையாடுவது, அவற்றிற்கு உணவு அளிப்பதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராபிஸ் தொற்று பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும். அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியரும் தங்கள் பள்ளிகளில் இதற்கென தனியாக ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும். பள்ளி வளாகத்திற்குள் தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.